வணக்கம். இது வசந்தத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் AM ஆஸ்கர். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாடுகளின் உள் விவகாரங்களில் ஐக்கிய நாடுகள் தலையிடாதென தாம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. 20ஆம் அரசியல் யாப்பு சீர்திருத்தம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. பூஜித் கூறுவதை அவதானிக்க மைத்ரி ஆணைக்குழுவிற்கு வருகை. விளையாட்டு சட்டமூலத்தை நடைமுறைக்கு ஏற்ற வகையில் மாற்றியமைக்க அமைச்சர் நாமல் தயார். கொல்லுப்பட்டி வீடொன்றில் சூதாடிய 12 சீனர்கள் போலீஸ் வலையில். மோடியின் வேளாண்மை சட்டத்திற்கு இந்தியாவின் மொத்த எதிர்க்கட்சியும் எதிர்ப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நாடுகளின் உள்விவகார நடவடிக்கைகளில் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தலையிடாது என நாம் நம்புகிறோம் என ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் உயர்மட்ட ஒருநாள் மாநாட்டில் வீடியோ தொழில்நுட்பம் ஊடாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். The world is plagued by the unprecedented COVID-19 pandemic. கோவிட்-19 பரவல் நாடுகளின் பொருளாதாரத்தையும் சுகாதார தொகுதியையும் பாதித்து உலகளாவிய ரீதியில் பல்வேறு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தியுள்ளது. சிறந்த தலையீடு காரணமாக கோவிட்-19 சவாலுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்க முடிந்துள்ளது. இலங்கை முதலாவது நோயாளியை இனம் காண்பதற்கு முன்னர் கோவிட் தடுப்பு தேசிய செயற்பாட்டு குழுவை நியமித்தது. சுகாதார மற்றும் பாதுகாப்புத்துறை, தேசிய பிராந்திய மட்டத்திலான சிவில் அதிகார சபை இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் கோவிட் தொற்றாளர்கள் குணமடைவதும் உலகளாவிய ரீதியில் உயர் விகிதாசாரத்தில் காணப்படுகிறது. இனங்காணுதல் மற்றும் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகள் இதன் வெற்றிக்கு பாரிய சக்தியாக காணப்பட்டது. கடந்த ஒரு மாதத்திற்கும் கூடுதலான காலப்பகுதிக்குள் எவ்வித கொரோனா தொற்றாளர்களும் நாட்டில் இனங்காணப்படவில்லை. நிலையான அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரல் 2030 வெற்றி கொள்வதற்காக இலங்கை அர்ப்பணிப்பு செய்துள்ளது. விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட உற்பத்தி பொருளாதாரத்தினூடாக வறுமையை ஒழித்து கட்டுவதே தமது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். இறக்குமதிகள் மீது வரையறைகளை விதித்தல், சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான கை தொழிலாளர்களுக்கு நிவாரணங்களை வழங்குதல், வருடத்தின் ஆரம்பத்தில் உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு அரசாங்கம் எடுத்த செயற்பாடுகள் போன்றவற்றின் மூலம் எதிர்பார்த்த இலக்கை எட்ட முடிந்தது. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தை பலப்படுத்துவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதன் உறுப்பு நாடுகளான எமது எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கு வழிவகுக்கும் என நம்புகிறோம். மக்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் அதன் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராக உள்ளோம். We owe our people and future generations no less. Thank you. 20வது அரசியல் யாப்பு சீர்திருத்த சட்டவரைவு இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நீதி அமைச்சர் அலி சப்ரி இதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்துக்கான 20வது மறுசீரமைப்பு சட்டவரைவை பாராளுமன்றத்தில் நான் சமர்ப்பிக்கின்றேன். अंक 6 ඉදිරිපත් කරනවා. अंक 6 न्याय पत्रे अंदर अंक 1 सभा එකඟද? விளையாட்டு சட்டமூலங்கள் தற்போதைய யுகத்துக்கு பொருந்தாமையினால் பல்வேறு பிரச்சினைகள் எழுந்துள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தொழில்சார் ரீதியிலான விளையாட்டு கலாச்சாரம் ஒன்றின் ஊடாக விளையாட்டுத்துறையின் எதிர்காலத்தை கட்டி எழுப்புவது குறித்து கொழும்பில் இடம்பெற்ற சொற்பொழிவின் போது அமைச்சர் நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் அபிவிருத்திக்காக குறுகிய மற்றும் நீண்டகால திட்டங்கள் அமுல்படுத்த வேண்டியுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கிராமிய மட்டத்தில் விளையாட்டை முன்னேற்றுவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார். பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஞ்சித் பண்டார மற்றும் இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவர் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் தயா ரத்நாயக் ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். சட்டவிரோதமாக கெசினோ சூதாட்ட நிலையம் சுற்றுவளைக்கப்பட்டு 12 சீன நாட்டவர்கள் போலீஸ் மற்றும் கலா திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டனர். கொல்லுப்பட்டி பகுதியில் நடத்தி செல்லப்பட்ட கெசினோ நிலையம் சுற்றி வளைக்கப்பட்ட போது சீன நாட்டவர்களுடன் 70 லட்சம் ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பணம், கணக்கிடும் இயந்திரம், கணனி மற்றும் தொலைக்காட்சி ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. கொல்லுப்பட்டி வீடமைப்பு தொகுதியில் உள்ள வீடொன்றில் கெசினோ சூதாட்டம் நடத்தப்படுவதாகவும் சீன நாட்டவர்கள் அவ்விடத்துக்கு கூடுதலாக வருகை தந்ததாகவும் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது.
கைது செய்யப்பட்ட 12 பேரில் 3 பெண்களும் அடங்குகின்றனர். இவ்விடத்தில் அனுமதி பத்திரமின்றி மதுபான விற்பனையும் இடம்பெற்றுள்ளதுடன் சீனாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட சுமார் 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டன. இன்று அதிகாலை 5 மணிக்கு நிறைவடைந்த காலப்பகுதியில் மேல் மாகாணத்தில் அமுல்படுத்தப்பட்ட விசேட சுற்றுவளைப்புகளின் போது ஹெரோயின் தொடர்பான குற்றங்களுக்காக 180 பேர் கைது செய்யப்பட்டனர். கஞ்சா தொடர்பாக 88 பேரும், சட்டவிரோத மதுபானம் தொடர்பாக 101 பேரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கலு துஷார எனும் ஹெரோயின் வர்த்தகத்துடன் மிக நெருங்கிய ஒருவர் 53 கிராமும் 70 மில்லிகிராம் ஹெரோயினுடன் கொத்தட்டுவ போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். வெல்லம்பிட்டி ஹால்முல்ல பகுதியில் கைது செய்யப்பட்ட இச்சந்தேக நபர் 29 வயதுடையவர். இவர் அசங்க அல்லது சதுரங்க எனும் பெயரில் இவ்வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் படுகொலைகள் மற்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடனும் தொடர்பு பட்டுள்ளார். போதைப்பொருள் தொடர்பாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கலு துஷார என்பவரின் ஹெரோயின் போதைப்பொருள் வர்த்தகத்தை இவரை வழிநடாத்தியுள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. ஹெரோயின் போதைப் பொருளுடன் ராணுவ வீரர் தொழில் திணைக்களத்தின் சாரதியொருவரும் கொழும்பு தெற்கு ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். தம்பலகமுவ போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய 2 கிராமும் 120 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் முள்ளிப்பொத்தானை பகுதியில் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் கந்தலாய் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். மாவனெல்ல ஓவத்த பகுதியில் 47 கிராமும் 300 மில்லிகிராம் ஹெரோயினுடனும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். 38 வயதுடைய சந்தேக நபர் மாவனெல்ல பகுதியை வசிப்பிடமாக கொண்டவர். 12 கிராம் ஹெரோயின் மற்றும் 38,840 ரூபாய் பணத்துடன் சந்தேக நபர் ஒருவர் தம்பலகாமம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். இவர் இதற்கு முன்னரும் ஹெரோயின் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்பு பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட போரா 12 வகை துப்பாக்கியுடன் ஹொரவப்பொத்தான கப்புகொல்லேவ பகுதியில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட போரா 12 ரக 2 துப்பாக்கிகளுடன் 2 சந்தேக நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவிசாவல்ல வெலன்கல்ல பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் மாவனெல்ல இலுக்கோட பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரிவால்வர் ஒன்று போலீசாரினால் கண்டெடுக்கப்பட்டது. சந்தேக நபரை கைது செய்வதற்காக கேகாலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ராகம மகுல் போக்குன பகுதியில் நபர் ஒருவரை படுகொலை செய்ய திட்டம் தீட்டிய குற்றக்குழுவின் 2 உறுப்பினர் T56 ரக துப்பாக்கியுடனும் 12 ரவைகளுடனும் கைது செய்யப்பட்டனர். மகர சிறைச்சாலையில் உள்ள குற்றக்குழு உறுப்பினரான விராஜ் அனுராத எனும் ரங்கெட்டியா என்பவரை இப்படுகொலையை சிறைச்சாலைக்குள்ளிருந்து திட்டமிட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட T56 ரக துப்பாக்கி ஹோமாகம பகுதியில் அண்மையில் கண்டெடுக்கப்பட்டதுடன் இது கொனாகோவிலே ரோஹா என்பவருக்கு சொந்தமானதென்றும் தெரிய வந்துள்ளது. கந்தான பகுதியைச் சேர்ந்த யக்கட அஜித் மற்றும் ராகம பகுதியைச் சேர்ந்த லக்ஷான் எனும் குற்றக்குழு உறுப்பினர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு இன்று முற்பகல் வருகை தந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கும் விதத்தை கண்காணிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஆணைக்குழுவுக்கு வருகை தந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ள பொலிஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர சாட்சியம் அளிப்பதற்காக ஆணைக்குழுவுக்கு வருகை தந்துள்ளதுடன் அவர் அங்கு சாட்சியம் அளிக்கும் விதம் முன்னாள் ஜனாதிபதியினால் கண்காணிக்கப்படவுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடரை நடத்திய ஜஹ்ரான் ஹாசின் தொடர்பான விசாரணைகள் அப்போதைய பொலிஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவிடமிருந்து நீக்கி அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனவிடம் ஒப்படைக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் நடவடிக்கை எடுத்ததாக நேற்று தெரியவந்தது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடாத்தப்பட்ட போது இந்நாட்டின் பாதுகாப்பு செயலாளராக செயற்பட்ட ஹேமசிறி பெர்னாண்டோ நேற்று 5வது நாளாகவும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்த போதே இது தொடர்பாக தெரியவந்தது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் இதற்கு முன்னர் சாட்சியம் அளிக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கும் அவருக்கும் இடையில் காணப்பட்ட விரிசல் எப்போது ஏற்பட்டது என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அவர் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அளவில் இந்த விரிசல் ஆரம்பமாகியதுடன் நாளுக்கு நாள் இது உக்கிரமடைந்ததே தவிர எவ்வித குறையும் காணப்படவில்லை என ஹேமசிறி பெர்னாண்டோ தெரிவித்தார். பல்வேறு தரப்புகளுக்கும் தான் தொடர்பாக பொய்யான தகவல்களை ஜனாதிபதிக்கு தெரிவித்ததன் மூலம் இவ்விரிசல் நாளுக்கு நாள் உக்கிரமடைய காரணமாக அமைந்ததெனவும் தெரிவித்துள்ளார். பின்னர் அரசு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கடந்த ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்திற்கு முன்னர் நடைபெறவிருந்த இறுதி புலனாய்வு இணைப்பு கூட்டம் ஏப்ரல் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களது தலைமையின் கீழ் நடாத்தப்பட்டதா என ஹேமசிறி பெர்னாண்டோவிடம் கேள்வி எழுப்பினார். இல்லை,
பண்டிகை காலம் என்பதால் பாதுகாப்பு பதவி நிலை உத்தியோகத்தர், முப்படை தளபதிகள் உள்ளிட்ட பெரும்பாலானவர்கள் விடுமுறை கோரியிருந்தனர். இதனால் அக்கூட்டம் நடைபெறவில்லை. அத்துடன் செவ்வாய்க்கிழமை புலனாய்வு இணைப்புக்குழு கூட்டம் கட்டாயம் நடைபெற வேண்டும் என்ற நிலை காணப்படவில்லை. ஒரு சில வேளைகளில் அக்கூட்டம் 5 நிமிடங்களுக்குள் நிறைவடைகிறது. ஒரு சில நேரங்களில் அக்கூட்டம் நடைபெறுவதில்லை என ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ பதிலளித்தார். இதன்போது அரசு மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல், புலனாய்வு இணைப்புக்குழு கூட்டமானது 5 நிமிடங்களில் நிறைவடைவது என்பது உங்கள் நிர்வாகத்தில் காணப்பட்ட பலவீனம் இல்லையா என கேள்வி எழுப்பினார். அது எனது நிர்வாகத்தின் பலவீனம் அல்ல. தகவல்களை வழங்க வேண்டியவர்கள் தகவல்களை தருவதில்லை. இதுவே காரணம் என ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ பதிலளித்தார். முறையாக நான் வேலை செய்வதில்லை என்று முன்வைக்கப்பட்ட கூற்றையும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மறுத்துள்ளார். அரசு புலனாய்வு சேவையானது உரிய முறையில் புலனாய்வு தகவல்களை வழங்கவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் நடைபெறவிருந்த இறுதி புலனாய்வு இணைப்புக்குழு கூட்டத்தில் கிடைத்த தகவல்கள் குறித்து நிலந்த பேசவில்லை. சஹ்ரான் தொடர்பான விசாரணைகள் அவருக்கே ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவரே இது குறித்து நமக்கு தெரிவிக்க வேண்டும். நான் அறிந்த வகையில் சஹ்ரான் குறித்த விசாரணைகளை ஜனாதிபதி நிலந்தவுக்கு எழுத்து மூலமாக ஒப்படைத்திருந்தார். இதன்போது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைமை நீதிபதி, நீங்கள் எவ்வாறு கூறுகின்றீர்கள்? ஜனாதிபதியினால் நிலந்த ஜெயவர்தனவுக்கு அந்நடவடிக்கை ஒப்படைக்கப்பட்டிருந்ததாக. அதனை உங்களால் ஊர்ஜிதம் செய்ய முடியுமா என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, ஆம், என்னால் ஊர்ஜிதம் செய்ய முடியும். எனக்கு இந்த சம்பவத்தை முன்னாள் தேசிய புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் சிசிர மெண்டிஸ் கூறினார். ஏனென்றால் அப்போது நான் பாதுகாப்பு செயலாளராக இருக்கவில்லை. 2018 இடம்பெற்ற தேசிய புலனாய்வு சபை கூட்டத்தில் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அப்போதைய போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு NTJ சஹ்ரான் குறித்து தேட வேண்டாம் என தெரிவித்திருந்தார். அது குறித்து முழுமையான விசாரணைகளை நிலந்தவிடம் ஒப்படையுங்கள். இதற்கு பிறகு நிலந்த ஜெயவர்தன தான் சஹ்ரான் குறித்த சகல விசாரணைகளையும் முன்னெடுப்பதாக ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மேலும் தெரிவித்தார். இதேவேளை அரசாங்கத்தின் முன்னாள் சிரேஷ்ட சொலிசிட்டர் ஜெனரலும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருமாகிய ஜனாதிபதி சட்டத்தரணி கபில வைத்தியரத்னவும் நேற்று மாலை சாட்சியம் அளிப்பதற்காக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து கண்டறியும் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்தார். சர்வதேச சமாதான தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. திருகோணமலை மணிக்கூட்டு கோபுர சந்தையில் நகரசபை மண்டபம் வரையான பாத யாத்திரையொன்று சர்வதேச சமாதான தினத்தையொட்டி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. சர்வமத தலைவர்கள், அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். சமாதானம் வேண்டுமென்ற கருப்பொருளில் இது ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. சமாதானத்தின் தாற்பயங்களும் அதன் தேவைப்பாடுகளும் சிறப்பான முறையில் எடுத்துரைக்கப்பட்டன. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சர்வதேச சமாதான தினத்தையொட்டி கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. சமாதானத்திற்கும் நல்லிணத்திற்குமான பணிப்பாளர் அருட்பணி ஸ்ரீனி சுவாமி பிள்ளையின் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. மத தலைவர்களும் அரச உயர் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். சிறுவர்களுக்கான போட்டி மற்றும் துடுப்பாட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றியீட்டியோருக்கு பெறுமதியான பரிசு பொருட்களும் நினைவு கேடயங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. வசந்தத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இன்று இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.